கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 98வது நாள். இன்றைக்கி பயிற்சியில் ரைடர்ஸு கை வச்சு ரொட்டேஷன் பண்ணுற ஸ்கில்லும், அதே மாதிரி டிஃபெண்டர்ஸ் கை வச்சு ரொட்டேஷன் பண்ணுறப்போ பிளாக் பண்ணுற ஸ்கில்லும், அடுத்து ரைடர்ஸ்க்கு பவராக முட்டுற ஸ்கில்லும், டிஃபெண்டருக்கு முட்டுறப்போ பிளாக் பண்ணுற ஸ்கில்லும் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். காலையில் எப்பவும் போல் ஃபுல் பாடிக்கு நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அப்படியே ரன்னிங் போனோம். ரன்னிங் முடிச்சுட்டு இன்றைக்கி ரன்னிங் ஒர்க் அவுட் பண்ணோம் ஒரு 1/2 மணி நேரம். திண்டுக்கல் மேட்ச் அப்போ நான் விளாட்றப்போ கால் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. அது ரொம்ப வலியாக இருந்துச்சு. காலையில் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அப்படியே அதை போய் ஒரு இடத்துல போய் நீ விட்டோம். இப்போது கபடி விளாட்றப்போ நமக்கு அடிபட்டுச்சுன்னா அதை உடனே சரி செஞ்சுருங்க. பின்னாடி பார்த்துக்கலான்னு விட்டால் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகி விட்டுரும். அதனால் உடனே கூட அடிபட்டதை சரி பண்ணிடுங்க. இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறனால யாருமே ப்ராக்டிஸ் வரல. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆப்சண்ட் ஆகாதீங்க. உங்களுக்கு உடம்பு முடியலனா கிரவுண்டில் வந்து உட்காந்துனாலும் போங்க. ஆனால் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாமல் என்றைக்கு இருக்காதீங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ரன்னிங் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல கை வச்சு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கும் பவராக முட்டுறதுக்கும் ஒரு செவரு மாதிரியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்குங்க. அதில் நீங்கள் கையை வச்சு பவராக ரன்னிங் பொசிஷன் பண்ணுங்கள். நீங்கள் ரன்னிங் பொசிஷன் பண்ணுறப்போ பவராக செவரை அப்படியே தள்ளுங்க கையை வச்சு. அடுத்து வந்து கை வச்சு ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொன்று அவுட்டு அட்டம்ப்ட் போட்டு ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபார்வேர்டு பேக்வேர்டு அட்டம்ப்ட் போட்டு ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு மேனை நிற்க வச்சு ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். இந்த ரொட்டேஷன் ஸ்கில்லே அட்வான்ஸாக பண்ணுறது நல்லா பவராக பிளேயரை கை வச்சு திரும்பி டப்புன்னு கோட்டை பார்த்து ஒரு ஜம்போ இல்லைனா பல்ட்டியோ அடிச்சிருங்க. இப்போது டிஃபெண்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா பவராக கை வச்சு ரொட்டேஷன் பண்ணுறப்போ டக்குன்னு வந்து கையை தட்டி விட்டு பிளேயரை பின்னாடியே போய் கோட்டுக்கு வெளியே தள்ளி விட்டு வந்துடுங்க. இப்போது அடுத்த ஸ்கில் பவராக முட்டுறது, அதாவது புல்ஸ் மூவ். ரைடர்ஸ் நீங்கள் டிஃபெண்டர்ஸ் மறைக்க வர்றப்போ பவராக வந்து டிஃபெண்டர்ஸோட இடுப்பில் முட்டி ஒரு காலை தூக்கி கோட்டுக்கு வந்துடுங்க. இது எவ்வளோ ஸ்பீடாக பண்ணணுமோ அவ்வளோ ஸ்பீடாக பண்ணணும். டிஃபெண்டர்ஸ் நீங்கள் பவராக முட்டுற பிளேயரை குயிக்காக கால் எடுக்க வச்சு ஒரு காலை பின்னாடி போட்டு டக்குன்னு மறைங்க. இது எவ்வளோ ஸ்பீடாக பண்ணணுமோ அவ்வளோ ஸ்பீடாக பண்ணணும்.